ஈஸ்வரி பண்ற எந்த ஒரு விஷயமும் நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஈஸ்வரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா ஜனனிக்கு எதிராக தான் வந்து போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி அவளை ஜனனிக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆதி குணசேகரனோட பிளானே. அந்த பிளான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வந்து அவர் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஜனனிக்கு எதிராக தான் எல்லா விஷயத்தையுமே இந்த கதிர் அப்படிங்கிறவன் ஈஸ்வரிக்கு வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தா. இதனால வந்து அவளுக்கு ஜனனி மேல வெறுப்புக்கு மேல வெறுப்பு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஜனனி இவ்வளவு தூரம் போடுறதுக்கு ஒரே காரணம் வந்து ஈஸ்வரி அக்கா நல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா இதை எதையுமே புரிஞ்சுக்காத இந்த ஈஸ்வரி பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆதி குணசேகரனை எப்படியாவது வந்து நான் காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னே வந்து தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆதி குணசேகரன் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளானும் வந்து போடுறான். ஏன்னா அவ இருக்கிற வரைக்கும் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியாது, எப்படியாவது அவ இந்த கேஸ்ல வந்து என்ன உள்ள தண்ணலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது நம்ம என்னைக்குமே வந்து விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ உடனே வந்து வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து இந்த மாதிரி அவ யார் யார் கூட வந்து போயிருக்கா, எதுக்காக அவ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே போய் சொல்லு. ஈஸ்வரி வந்து எனக்கு வந்து ஆதரவா சாட்சி சொன்னாதான் வந்து அந்த கோர்ட்ல இந்த கேஸே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து ஒரு பக்காவான பிளான் பண்ணிட்டு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராவணன் இந்த பக்கம் தன்னோட கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சக்தி ஜனனி ரெண்டு பேத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்க வச்சுட்டு, ஆனா எல்லாமே பாசிட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஜனனி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கடைசியில ஏதாவது ஒரு ட்விஸ்ட் யாராவது வைக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ராவணன் தான் அது வைக்க போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் தான் நம்ம ரொம்ப பெரிய டெரர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ராவணன் வந்து நிக்கிறான். அவனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, எதுக்காக அவன் ஜனனியை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா வந்து வெளியில வரப்போகுது. உண்மையிலேயே இந்த ராவணன் அப்படிங்கிறவன் யாரு அப்படிங்கிற விஷயமும் கூட வந்து தெரிய வரப்போகுது. சோ கதிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதிர் நாணம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒண்ணு கூடிதான் நின்னுகிட்டு இருக்காங்க. ரேணுகா நந்தினியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, அவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியாக தான் எப்பயுமே வந்து இருக்காங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்களுமே வந்து சரி நம்ம இதுக்கப்புறம் எதுலையும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜனனி வந்து கேட்கும் போது, என்ன ஜனனி நாங்க இப்படிலாம் வந்து பண்ணுவோமா, நாங்க என்னைக்குமே வந்து மாறல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது வந்து அது வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து என்னென்ன சொல்லணுமோ ஜனனியை பற்றி எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனனி வந்து யாரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க, யார் வீட்டில் போயிட்டு அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கதிர் வந்து வீடியோ வந்து எடுத்திருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஃபோனில் காமிச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே வந்து பாருங்க அண்ணே, இந்த ஜனனி வந்து நமக்கு எதிராக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் வந்து வெளியே இருக்கவே கூடாது, எப்படியாவது அண்ணனை தூக்கி ஜெயில போடணும் அப்படிங்கிறதுக்காக இவ அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம வர 22ஆம் தேதி நம்ம தர்ஷனோட கல்யாணத்தை வச்சிருக்கோம். இந்த கல்யாணம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சு ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் இந்த வீட்டுல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த ஜனனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிற. அவளுக்கு என்ன அப்படின்னா அண்ணனை தூக்கி உள்ள வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல தம்பி, எதுக்காக ஜனனி வந்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் எனக்கு வந்து ஒரு சந்தேகமாவே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து கேட்கும் போது, இங்க பாருங்க நீ அவளுக்கு வேற வேலையே கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள தூக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அண்ணன் மேல தேவையில்லாம இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டு தான் இந்த மாதிரிலாம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்றத அவ சொல்றது எதையுமே நீங்க வந்து நம்பாதீங்க. நீங்க வந்து கோர்ட்ல சொல்ல போற அந்த உண்மைகள் மட்டும்தான் வந்து அண்ணனையே வந்து காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஈஸ்வரி ரொம்பவே குழம்பி போய் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜனனிக்கு ஆதரவா இல்லது ஆதி குணசேகரனுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்துல இந்த மாதிரி சாட்சிகள் எல்லாமே கொண்டு வந்து காட்டும் போது ஜனனி மேல இன்னமும் ஈஸ்வரிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறுப்பு வந்து வருது. எதுக்காக இவ இப்படிலாம் பண்றா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் சொன்னா கூட அவ வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா, கேட்கவும் மாட்டேங்கிறா. எப்படியாவது இவங்க தர்ஷனோட அப்பாவை வந்து உள்ள தூக்கியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுக்கிட்டு இருக்கா. ஏன் இவ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ எதுக்காக ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா.
அண்ணி அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கெல்லாம் காரணம் பக்காவாக இருக்குது. ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள குழப்பி விட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போக விடாமல் தடுத்துவோம் இல்லையா? அதனால தான் இப்போ இவங்கெல்லாம் 2 பேருமே பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, சக்தியை கூட விட்டுறலாம். ஆனால் இந்த ஜனனி தான் ரொம்ப மோசம் அண்ணி. உங்களுக்கு எதுவும் தெரியாது அவளை பற்றி. அவளை நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவள் வந்து கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாரு. இதனால ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தர்ஷனோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நான் என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லா முயற்சியுமே நான் வந்து பண்ண போகிறேன். கோர்ட்டில் வந்து நான் யாருக்கு சாதகமாக பேசணுமோ அவங்களுக்கு சாதகமாக தான் நான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டுட்டு இந்த பக்கம் ரேணுகா நந்தினி 2 பேருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. தர்ஷினியும் அங்கே இருக்க, அவளுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவு வந்து எடுக்கிறாளே? ஏன்னா அங்கே ஈஸ்வரி சொல்லக்கூடியது தான் மெயின். ஸோ என்னதான் வந்து ஜனனி ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தாலும் நிறைய ஆதாரங்கள் எல்லாமே திரட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஈஸ்வரி கேஸ் தான் மெயின் அங்கே இருக்கு. ஏன்னா ஈஸ்வரியை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதாக தான் இந்த கேஸே வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அவர் ரொம்ப நல்லவர், தேவையில்லாமல் அவர் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால நானே வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த கேஸ் எதுவுமே இல்லாமல் வந்து போயிடும். அதுதான் வந்து ஆதி குணசேகரனோட பிளான். அதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரி வாயாலேயே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து உடந்தையாக வந்து இந்த கதிர் நாணம் 2 பேருமே வந்து இருக்காங்க. கதிரை வந்து சொல்லவே வேண்டாம், சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே வந்து ஜனனிக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ வேகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இந்த பக்கம் ஜனனி வந்து உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த வட்டம் ஆதி குணசேகரன் வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து உறுதி தான். அவன் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு என்னதான் வந்து பிளான் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சரியாக வந்து பண்ணணும், அவனை உள்ளே தூக்கி வைக்கிறதுக்கான விஷயம் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து சக்தியும் ஜனனியும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஆதி குணசேகரன் அங்கே இருக்கிற கேமரா மூலமாக பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா ஆதி இது ராவணன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ராவணனை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு ஸ்பை கேமராவை வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அதனால தான் இவங்க ஏதாவது மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனே வந்து மூவ் பண்ணிட்டு வந்து போயிடறான். சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த கேஸில். உண்மையிலேயே ஜனனி இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைச்சு உண்மையிலேயே ஆதி குணசேகரன் உள்ள போறானா, இல்லை அப்படின்னா ஈஸ்வரி அப்படியே வந்து ஜனனிக்கு எதிராக திரும்பி என் புருஷன் மேல எந்த தப்பும் கிடையாது, ஜனனி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டை திருப்பி விட போறாளா? இதனால பெரிய பிரச்சனையே தான் உருவாகும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஜனனி பண்றது கரெக்டா அல்லது ஈஸ்வரி பண்றது கரெக்டா அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.